ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வருது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆல்னி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மாசாணியம்மன் கோவில் போகிறோம். தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். நம்ம பொள்ளாச்சியில் இருக்கிற மாசாணியம்மன் கோவில் தான் போகிறோம். இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் இருக்கோங்க. எனக்கு செம்ம பசிங்க. சரி ஓகேன்ட்டு பிஸ்கெட்டு சிப்ஸ் பாக்கெட்லாம் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார். ஓகேன்ட்டு வாங்கி வச்சு ஓப்பன் பண்ணி உள்ளே சாப்பிட்டுட்ருக்கேன். பஸ் இப்போ எடுத்துட்டாங்க. காலைல சாப்பிட்லைங்க, நிஜமாவே ஹஸ்பண்டு சாப்பிட்டாரு, நான் சாப்பிடலை. ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு வந்தாச்சு. டைம் ஆகிடும், நம்ம அங்கே போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து கோவில் கிளம்பியாச்சு. கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை பொள்ளாச்சியில் இருக்குது. என் ஹஸ்பண்டோட ஊர் பொள்ளாச்சியில், அதனால் வந்து அங்கே போஸ்ட் ஆஃபீஸ் போகணும். அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம கோயிலுக்கு போக வேண்டியதான். அந்த 1 ஹவர் ஒரு 1/2 ஹவர் ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம ரிட்டன் வரத்துக்கு நம்ம மாசாணியம்மன் கோயில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். சரி ஓகே போகலான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. நான் எதுக்காக சிரிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் சிரித்தேன். அதுக்கப்புறம் டீ காஃபிலாம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்தாச்சு. அங்கே ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம கோயில் கிளம்ப வேண்டியதான். இப்போ தான் வந்து எல்லோரும் வந்திருக்காங்க, அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம போனது ஒரு 11:30 12 பக்கம் இருக்கும். சரி ஓகேன்ட்டு வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதையும் முடிச்சுட்டு நம்ம வந்து பஸ் ஏறியாச்சு கோவிலுக்கு. அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. நாங்கள் அதுக்கு முன்னாடி போன பஸ்லாம் சரியான கூட்டமாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து வெயிட் பண்ணு, இன்னும் 2-3 பஸ்ஸு வந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும், நம்ம அதில் போய்க்கலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, உங்கள் ஊர் நீங்கள் சொல்கிறீங்க, கேட்காம இருக்க முடியுமா அப்படி சொல்லிவிட்டு ஓகேன்ட்டேன். இப்போ வந்து நம்ம கோவில் பக்கத்தில் இருக்கிற ரிவருக்கு தாங்க போகிறோம். இந்த ஆறை காமிக்க தான் என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த ஆற்றுல வந்து தண்ணி எப்பொழுதுமே ஃபுல்லாக போயிட்டுருக்குமா, இந்த வாட்டி தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே காடு மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அந்த ஆகாய தாமரைன்னு எதோ சொல்லுவாங்கள்ல, அதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே மிதந்துக்கிட்டு இருக்குங்க. க்ளீன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே தண்ணியே பச்சை கலர் தான் இருந்துச்சு. என் ஹஸ்பண்டு மேலேருந்து பார்க்கக்கூடாது, உள்ளே குதித்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டைலாக் விட்டு என்னை ஆற்றுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. சரின்ட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம செமையாக இருந்துச்சு. சரி உள்ளே போய் பார்த்துலான்னு சொல்லி எங்கள் ஸ்டெப்பில் இறங்கி போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் துணி வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த தூரத்தில் பார்த்திங்கன்னா, நான் கிட்ட போய் காமிக்கிறேன். தூரத்தில் பார்த்திங்கன்னா ஆடு மாடெலாம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அப்புறம் வந்து ஸ்கூல் பசங்கள்லாம் குளித்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், இங்கே பாருங்கள் பசங்கள்லாம் ஸ்கூல் பசங்களாம் இருக்காங்க அப்படின்னு. ஆமாம், நாங்களும் அப்படி தான் சின்ன பிள்ளையில விளையாடுவோம் அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு வந்தாங்க. சரி ஓகேன்னா அந்த இதையும் கேட்டுட்டு அப்படியே நம்ம தண்ணிக்குள்ளே குதிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். தண்ணிக்குள்ளே குதிக்கல. நிறையா குட்டி குட்டி மீன்லாம் தெரிஞ்சிச்சு மேலேருந்து பார்த்தேன். சரி ஓகே, ஃப்ரீயாக கிடைக்குது, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே ஃபிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் போன உடனே அந்த மீனெல்லாம் ஓடிடுச்சிங்க. ஒரு மீன் கூட இல்லை, எல்லாமே ஓடிடுச்சு. சரி ஓகே, கால் வச்சா காலில் கடிக்கும்ல அப்படி சொல்லிவிட்டு நானும் ட்ரை பண்ணுறேன். இப்படி அசையாமல் கீழே உட்கார முடியாது, ஈரமாயிடும் ட்ரெஸ்லாம். உட்கார மாதிரி கால் நீட்டி போகிற மாதிரி இருந்தால் உட்காந்தோம்னா அது வரும். ரொம்ப நேரம் அசையாமல் நிற்கணும், என்னால் முடியலைங்க. கொஞ்ச நேரம் மீன் கிட்ட வந்துச்சு, எனக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு காலெலாம் செம்ம சில்லுன்னு இருந்தது தண்ணி, காலெலாம் நினச்சிட்டு அப்படியே வந்தேன். என் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. அவங்க ஆறையே உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்ருக்காங்க. பட் நான் மட்டும் வீடியோவில் இல்லை, இப்போ தான் வர்றேன். சரி ஓகேன்ட்டு அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு நாங்கள் கரெக்டாக அங்கே காலெலாம் நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். மழை தூத்தல் போட ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ கூட எப்போ எடுத்தாங்கன்னு தெரில. பாருன்னாங்க. அப்போ தான் திரும்பி பார்த்தேன், அசையாமல் நானும் உட்காந்துருக்கேங்க. கால் வெளியே வந்துடுச்சு. அப்போ தான் மீன்லாம் கிட்ட வந்துச்சு. இவங்க வந்தோடனே அது ஓடிடுச்சு. இவங்க உடனே மழைலாம் தூத்தல் போடுது, நீ கிளம்பி வா அப்படி போகலாம் அப்படி சொல்லிவிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களாம் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, தெரியுதுங்களா? தண்ணி அந்தளவுக்கு இல்லை, லைட்டாக தான் போகுது. அதுலேயும் ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க. எனக்கே ஸ்கூல் ஞாபகம்லாம் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இது தாங்க கோயில் என்ட்ரன்ஸு. 2 வழி இருக்குது. அந்த வழியில் போனால் கடை அதிகம், அதுவும் இல்லாமல்
ரொம்ப கையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க. வாங்க வாங்க என் ஹஸ்பண்டு இந்த வழியால் போகக்கூடாது, அந்த வழியில் போய்க்கலான்ட்டு வேறு வழியில் கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா காலெலாம் கழுவிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். சரியான மழைங்க. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம கோயில் அங்கே ஆற்றுல இருக்கும்போதே தூத்தல் போட்டுச்சு, அப்புறம் நின்றுடுச்சு. அப்புறம் திருப்பி இங்கே வந்து மழை தூத்தல் போட ஆரம்பிச்சு. நம்ம மழை பெய்யறப்ப தான் உள்ளே போனோம். அப்புறம் உள்ளே சுத்தமாக கேமரா அலோடு இல்லைங்க, எதுவுமே நான் ரெக்கார்ட் பண்ணலை. சுண்டல் மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அங்கே அப்புறம் வாங்க பிரசாதம் வாங்கிட்டு போங்கன்னாங்க. கோயில் சுற்றிட்டு இருக்கிறப்ப அப்புறம் கொடுத்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாமி பிரசாதமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே வீடியோ எடுத்திருப்பேன். என் ஹஸ்பண்டு தான் பின்னாடி ஒரு ஆறு இருக்குது வா பார்க்கலான்னு சொன்னாங்க. நம்ம கோயிலெலாம் இன்னும் சுற்றலை அப்படி சொல்லிட்டு அப்புறம் கோயிலில் சுற்றிட்டு நம்ம வெளில வந்தாச்சு. ஏன்னா நல்ல கூட்டங்க, 1 hour ஆச்சு உள்ளே போய். நாங்கள் அப்புறம் தான் சாமியை பார்த்துட்டு நல்லா வேண்டிக்கிட்டு வெளில வந்தாச்சு. உங்களுக்கு வந்து இந்த கோபுரம் இந்த சைடில் உள்ளது மட்டும்தான், வெளியில் மட்டும்தான் சுற்றி காமிக்க முடியுங்க. உள்ளே ஃபோன் எடுத்த என் ஹஸ்பண்டு உள்ளே வச்சுட்டு ஃபோனை பிடுங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து அங்கே ஃபோன் வீடியோலாம் வீடியோஸ் வந்து அலோடு இல்லை, ஃபோனில் வீடியோஸ் எடுக்கக்கூடாது அப்படி சொல்லி போர்டு வந்து எழுதி போட்டிருந்தாங்க. அதனால் பயந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வெளியில் வந்துட்டு நம்ம வெளில கொஞ்சம் போண்டாலாம் சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டுட்டு தலை வலிச்சுது. சரி ஓகேன்ட்டு பஸ் ஏறியாச்சுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே ஆல்னி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோ நான் சந்திக்கிறேன். டாட்டா பை பாய்.